நம்ம ஆசைப்படுற விஷயம் நடக்கணும், எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேவை. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ லைஃப் கோச் மற்றும் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோப்பனோ தியானத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற பல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்முடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை 90% நடத்துது. நம்ம ஆழ் மனசில் என்னென்னலாம் நம்பிக்கைகள் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிஜமாக மாறுது. இதுதான் அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிற விஷயம். சரி, நம்ம ஆழ் மனதில் எப்படி நம்பிக்கைகள் உருவாகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று நடக்குது, அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல, அந்த விஷயம் பாதியில் நின்றுடுது, இல்லை நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுவோம்? மனசில் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், ஐயோ இந்த விஷயத்தை சரியாக நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு. அது நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கும். திருப்பி 2வது தடவை ஒரு விஷயத்தை செய்வோம், அதுவும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அது 2வது தடவையும் ஓகே, இதையும் நம்மளால் செய்ய முடியல. இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனசில் ஓகே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறதே ஒன்று இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் பதிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஏன்னா அதை நம்ம திருப்பி யோசிச்சுட்டே இருப்போம். இந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் முடியல, இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சோம், ஆனால் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பல தடவை நம்மளுடைய மனசில் திருப்பி யோசிச்சிருப்போம், 4 பேர்த்திட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதை நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக யோசிக்கிறோமோ அது நம்முடைய ஆழ் மனதில் ஒரு நம்பிக்கையாக மாறி பதிஞ்சு போயிடும். எந்த எண்ணங்களை திருப்பி நினைக்கிறோமோ அது ஒரு நம்பிக்கையாக மாறி ஆழ் மனதில் பதிஞ்சு போயிடுது. அப்போது இன்னொரு தடவை ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆழ் மனசில் ஏற்கனவே இந்த ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை உடனே வெளியில் வரும். ஏற்கனவே இப்படி தான் 2-3 தடவை ட்ரை பண்ணிங்க, அது சக்ஸஸ் ஆகலை, இந்த விஷயம் மட்டும் நடந்துருமா அப்படின்னு நம்ம மனசில் ஒரு குரல் கண்டிப்பாக அது கேட்கும். ஒரு தயக்கம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு அவநம்பிக்கை வரும். ஓகே, இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ என்ன ஆகும்? அந்த விஷயத்தை பாதியில் நிறுத்திடுவோம். இல்லை நம்ம ஒரு தடங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சோர்ந்து போய் அந்த விஷயத்தை விட்டுடுவோம். ஏன்னா நம்ம மனசு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்னா ஆழ்மனம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது. அது என்ன நம்புதோ அதுதான் நடக்கும். ஏற்கனவே அது என்ன நம்பிகிட்டு இருக்குது? நம்மளால் எந்த விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது அப்படின்னு நம்பிகிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்தையும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ இதே மாதிரி தொடர்கதையாக போயிட்டே இருக்குது. சரி, இருக்குது என்ன தான் வழி? அப்போ எல்லோரும் மாதிரி நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க தானே வேணும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போது என்ன செய்யலாம்? அது பொருளாதார வசதியாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு கெரியர் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை எதிர்பார்க்குற திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. இது எப்படி நடக்க வைக்கிறது? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எந்த எண்ணத்தை திருப்பி நினச்சோமோ அது நம்பிக்கையாக மாறிடுது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஆழ்மனம் எதை திருப்பி நினைக்குதோ அதை நம்பிக்கையாக மாற்றிடுது. அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்டால் நினைக்கிற விஷயங்களை அது நம்பிக்கையாக மாற்றி வச்சிருது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கப்போ என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த டவுட், ஒரு பயம், ஒரு தயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கப்போ அதற்கு நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம மனசுக்குள்ளார சொல்ல ஆரம்பிக்கணும். இது உங்களால் முடியுமா அப்படின்னு நம்மளை கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, என்னால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு தேவையான திறமை உங்களுக்கு இருக்கா? முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எனக்கு தேவையான அளவு திறமை இருக்குது, இந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசில் அந்த வாய்ஸ் வர்றப்போ திருப்பி அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம், பாசிட்டிவாக சொல்லலாம். இதுதான் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது. மனசுக்குள்ளார நம்ம பேசுகிற பேச்சு, நமக்குள்ளே நமக்கு சொல்லிக்கிற விஷயங்கள், இது பேர் தான் செல்ஃப் டாக். இது பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக இருக்கட்டும். ஏன்னா அது நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கு, இது முடியாதுன்னு சொல்கிறப்போ நம்ம திருப்பி முடியும்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு முடியும், இது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முடியாதுங்கிறத நேர்மறையாக மாற்றி என்னால் முடியும், அதுக்கு தேவையான தைரியம் இருக்குது, அதுக்கு தேவையான துணிச்சல் இருக்குது, அதுக்கு தேவையான திறமை இருக்குது, அதுக்கு தேவையான அறிவு இருக்குது, அதுக்கு தேவையான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பி அதை பாசிட்டிவாக சொல்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்படி தான் திருப்பி எதை நினைக்கிறோமோ அது என்ன ஆகும்? ஆழ் மனதில் நம்பிக்கையாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஓல்டு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் பிரேக் ஆக ஆரம்பித்து இப்போ புதுசாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, என்னால் முடியும், என்னால் இது கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னால் சக்ஸஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஒரு நம்பிக்கையாக மாறி நம்முடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? திருப்பி அதுக்கு சொல்ல வேண்டியது தான். அட்லீஸ்ட் 21 days இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பழக்கமாகிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிட்ட உடனே நாளைக்கு அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வேணும். குறைஞ்சபட்சம் 21 நாட்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மனசுக்குள்ளார ஒவ்வொரு தடவையும் எதிர்மறை அந்த வாய்ஸ் வர்றப்போ, நெகட்டிவ் வாய்ஸ் வர்றப்போ, இல்லை என்னால் முடியும், இல்லை என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும், இல்லை என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுனா மனசில் இது நேர்மறை நம்பிக்கையாக மாறிடுது. நீங்கள் செய்கிற விஷயத்தை தயக்கம் இல்லாமல் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஏதாவது செய்ய முடியாத மாதிரி ஏதாவது ஒரு தடைகள், ஒரு அப்டக்கல் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஏற்கனவே மனசில் நம்ம சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா, இல்லை என்னால் முடியும், என்னால் இது திறமை, எனக்கு இந்த திறமை இருக்குது, என்னால் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா இதே ஆழ்மனம், ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஆழ்மனம் இப்போ என்ன பண்ணோம்? இல்லை உங்களால் முடியும், இது ஒரு சின்ன ஒரு ஹேர்டில் தான், சின்ன ஒரு பிரச்சனை தான், இதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும், இதை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், இது ஒன்றும் பயப்படாதீங்க, இது தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு எந்த ஆழ்மனம் நம்மளுக்கு முடியாதுன்னு சொன்னிச்சோ அதே ஆழ்மனம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ இதை திருப்பி செய்கிறப்ப, இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை நம்ம திரும்பி சொல்கிறப்போ நம்ம மனசில் ஏற்கனவே இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி நம்ம ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல அது ஒரு பேட்டர்னாக உருவாகிடும், அது ஒரு நம்பிக்கையாக மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம செய்கிற விஷயங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆழ்மனதின் துணை கொண்டு நம்மளால் செய்ய முடியும். ஸோ அது செய்ய வேண்டியது ஒவ்வொரு தடவையும் அந்த நெகட்டிவ் வாய்ஸ் வர்றப்போ அதற்கு பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்பி நம்ம மனசுக்குள்ளார சொல்ல வேண்டியது தான். ஸோ இது மினிமம் ஒரு 21 டேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செய்கிறப்போ கண்டிப்பாக நம்மளால் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும். சரி, இந்த விஷயத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இந்த ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார வரப்போ இந்த பதிலை நம்ம சொல்கிறோம், பாசிட்டிவாக சொல்கிறோம். இன்னும் அதுக்கு சிறந்த வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் காலையில் சொல்லலாம். மினிமம் ஒரு 5 சென்டென்சஸ் ஆகுது நம்மளை கான்ஃபிடென்ஸை அதிகரிக்கிற மாதிரி. நான் மிகுந்த திறமைசாலி, என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும், அதுக்கு தேவையான அறிவு எனக்கு இருக்குது, அதுக்கு தேவையான திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் காலையில் ஒரு தடவை சொல்லிக்கலாம் எந்திரிச்ச உடனே. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். ஸோ இதை சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தூங்க போகிற நேரத்தில் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு தூங்க ஆரம்பிக்கும். ஸோ எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல், எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே சொல்கிறப்ப என்ன ஆகும்னா கான்ஷியஸ் மைண்டு முழிச்சிருக்காது. ஸோ எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நம்ம சொல்கிற வார்த்தைகளை ஆழ்மனம் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை 21 டேஸ் இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ண என்ன ஆகும்னா நெகட்டிவாக இருக்கிற செல்ஃப் டாக் மாற ஆரம்பித்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாற ஆரம்பிப்பீங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம பாசிட்டிவாக சொல்ல பாசிட்டிவ் நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அப்போது அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற அனைத்து நல்ல விஷயங்களையும் வாழ்க்கையில் பெற முடியும். நம்முடைய கனவுகளை நம்மளால் நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.